அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா பாக்குறீங்க அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சரி, இந்தியன் 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம கமல் சார் நடிச்சிருக்காரு. கமல், சித்தார்த், விவேக், மனோபாலா மற்றும் பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், தம்பி ராமையா, சமுத்திரக்கணி, இப்படி எக்கச்சக்கமான ஒரு ஆட்பாட்டுமே இருக்குது. சரி, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அனிருத் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3 மணி நேரம் 4 செகண்ட் அப்படிங்கிறதான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சென்னையில் நம்ம ஹீரோ அதாவது சித்தார்த் மற்றும் அவங்க கூட வந்து ஜெகன், பிரியா பவானி சங்கர், இப்படி ஒரு 4 பேர் ஒரு யூடியூப் சேனல் நடத்தி நாட்டில் நடக்கிற லஞ்சம், ஊழல் இதெல்லாம் அவங்க எடுத்து கேட்குறாங்க. எடுத்து கேட்குறப்ப அவங்களுக்கு ஒரு அடி விழுவுது. பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்மளால எடுத்து கேட்க முடியல அப்படின்னு ஒதுக்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இதெல்லாம் எதுக்கிறதுக்கு இந்தியன் தாத்தா வந்தாதாட்டா கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்தியன் தாத்தா ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்லேருந்து சமூக வலைதளம் மூலமாகவே அவங்க வந்து ஒரு ட்ரெண்டிங் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வராது. இந்தியன் தாத்தா வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒழிச்சாரா இல்லையா, கிளைமேக்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைனே. படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாசிட்டிவ் பார்த்தோம்னா ஒளிப்பதிவிலிருந்து சிஜி ஒர்க், இஎஃப்எக்ஸ் எல்லாமே வேற லெவலுங்க. நடிப்பு முதற்கொண்டு நீங்கள் எதையுமே இந்த இடத்துலையுமே நீங்கள் குறையே சொல்ல முடியாது. டெக்னீஷியனும் சங்கர் சார் இந்த படத்தில் வந்து அவரோட படத்தில் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரோ அதை வந்து இந்த படத்துமே பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு 6 வருஷம் டைம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதேமாதிரி அந்த படத்தில் ஆக்டிங் எல்லாமே சொல்லிட்டேன். பட் வேற என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது சில காட்சிகள் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள், விஜய் மல்லையா ஆகட்டும், இன்னும் சொல்ல போனால் அந்த விஜய் மல்லையா மேட்டர்லேருந்து லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்றப்போ லஞ்சம் கொடுத்து ஏமாந்து எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும், அதே மாதிரி மக்களுக்கெல்லாம் சுரண்டி தங்கத்தில் எல்லாத்தையுமே டாய்லெட்டு போகிறது எல்லாத்தையுமே தங்கத்திலே செஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே, அரசியல்வாதிங்க ஊழல் பண்ணுறப்போ மக்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மக்களை கேட்க ஒரு சூழ்நிலை மிக்சி கிரைண்டரையும் கொடுத்தா நாங்கள் சரிங்க போயிடுறேங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் படத்தில் நிறைய வச்சுருக்காங்க. பட் இதெல்லாமே வச்சுருந்தாலுமே கூட எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா போன பாட்டில் என்ன இருந்துச்சோ அதை தான் அந்த பாட்டிலுமே எடுத்திருக்காரு. ஏன்னா அந்த பாட்டில் வந்து ஊழல் தட்டி கேட்டு இருப்பாரு. பட் நம்ம வீட்டில் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறப்போ அந்த படத்தில் அந்த கமல் சாரை அவரோட பையனையே கொலை பண்ணுவார். பட் இருந்தாலும் இந்த படத்தில் அந்த டீமில் இருக்கிற 4 பேர் இந்த மாதிரி ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த 4 பேர் வீட்லையுமே ஒவ்வொருத்தர் கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க. பட் அந்த 4 பேருமே ஊழல் பண்ணியிருக்காங்க. அவங்களையெல்லாம் இவர் வந்து தண்டனை கொடுக்கணும், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த சுச்சுவேஷனில் இப்போ தான் நீங்கள் உண்மையான இந்தியன் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு இதனால் வர்ற பிரச்சனைகள் இந்தியன் தாத்தா வந்து நாங்கள் துரத்தி ஆகணும், நீ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஊர்முகம் பார்க்க முன்னாடி ஊர்முகம் நீ பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. அதுவும் கமலஹாசன் சார்லாம் அந்த படத்தில் கெட்டப் நிறைய போட்டிருக்காரு. கெட்டப் நிறைய போட்டிருந்தாலுமே கூட சில கெட்டப்லாம் பார்க்கும்போது இது கமல் சார் இல்லைடா வேற யாரும் நடிச்சிருக்காங்கண்ணா, ஏன்டா இப்படி வந்து பண்ணுறீங்க, கமல் சார் வர சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா 2-3 கெட்டப் அப்படி இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் சீன்லாம் அந்த விஜய் மல்லையா மாதிரி ஒரு கெட்டப் இருக்கவரை கொள்கிற அந்த கப்பலில் கொள்கிற சீன் ஆகட்டும், இவர் வந்து ஒவ்வொரு சீனுக்குமே வர்ம கலையில் இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுற அந்த ஒரு சீன் ஆகட்டும். இதுவும் நம்ம இறந்த நடிகர்கள் பார்த்தீங்கன்னா விவேக் சார் ஆகட்டும், மனோபாலா ஆகட்டும், நாரிமுத்து சார் ஆகட்டும், அவங்களுமே சில இடங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இதுவும் விவேக் சாருக்குலாம் வந்து பெருசாக கூட ஒரு ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கிளைமேக்ஸில் தான் முடிகிறப்ப தான் விவேக் சாருக்கு ஒரு கேரக்டர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பாபி சிங்கம் பார்த்தோம்னா அவரை பிடிக்கிறேன்னு சுற்றிட்டே இருப்பார். உலகம் ஃபுல்லாமே இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தை வந்து இந்தியன் 3 வரப்போகுது அப்படின்னு சொன்னோடனே பெரிய குண்டு தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன இதையே என்னால் பார்க்க முடியல, இந்தியன் 3 வரும் அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே சரி ரைட்டு அடிமை இருந்துச்சு. அந்த படத்தை பற்றி நிறைய சொல்ல விரும்பலை. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜான படம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு கதையும் கொடுத்தவங்க அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் அப்போ இருந்த மாதிரி எப்பயும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு சங்கர் சார்லாம். ஏன்னா மற்றபடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி 6 வருஷமாக ட்ரை பண்ணி இதில் சிலர் இறந்து இந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு அதுவும் கமல் சாருமே ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாம் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் நெகட்டிவ் ரிப்போர்ட் வருது அப்படிங்கிறப்போ இந்த படத்தோட டியூரேஷன் டைம் குறைச்சிருக்கணும். அதுவும் பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் மன்சரோட ஃபர்ஸ்ட் பாட்டில் அவர் ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு, கப்பலோட்டி தமிழ்ல அடியில் மியூசிக் போட்டிருப்பாரு. அந்த மியூசிக் இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய மிஸ்ஸிங் ஏஆர் மன்சர் மிஸ்ஸிங். அதுவும் இந்த அனிருத் சார்லாம் வந்து தாத்தா வராரு, கதரோட போறாரு, செதரோட போறாருன்னு ஒரு பாட்டு வச்சிருப்பாரு. அந்த பாட்டுக்கெல்லாம் செம்மையாவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டான்ஸர் ஆகட்டும் அந்த படம்
அதில் சுற்றி ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே தாத்தா வராரு கதறோட போறாரு அப்படிங்கிறது லஞ்சம் வாங்குறவங்களையோ இல்லை லஞ்சம் கொடுக்குறவங்களையோ இல்லை, இந்த படத்தை பார்க்க வந்த எங்களை தான் கதற விட்டாரு அப்படிங்கிறது சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இன்னைக்கு ட்ரெண்ட்ல இது ஒரு தேவையான படமா இருந்தாலுமே கூட இன்னைக்கு மக்கள் மாறிட்டாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும், அப்புறமே பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.